பட்டம்மா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யாரோ பேசுற மாதிரி இருக்கே, திரும்பி பாப்போம். ஓ நீரா, என்ன பண்றீங்க? இவ என்ன செய்யறான்னு தெரியலையே. பழத்தெல்லாம் பறிச்சாச்சு, கீழே இறங்குவோம். ஏம்மா பார்த்து. அம்மா, விழுந்துட்டனே. அடக்கடவுளே, உளுந்துட்டாளே. நான் தூக்கி விடுறேன், கவலைப்படாத. இந்த கம்ப பிடிச்சிட்டு எந்திரி. ஏட்டி இழுக்காத, என்னைய பிடிச்சி இழுக்காளே. தள்ளிட்டா. இங்க பாருடி, பாட்டியும் தாத்தாவும் நல்லா படுத்துக்கிட்டு டூயட்டு பாடிட்டு கிடக்காக. கண்ணு வைக்காதீங்க மாலாக்கா, அவங்க டூயட்டு பாடுனா உங்களுக்கு என்ன? நான் ஏன்டி கண்ணு வைக்க போறேன், சும்மா சொன்னேன். சரி வாங்க நம்ம போவோம், அவங்க ஏதாட்டும் பேசிட்டு இருப்பாக. கிளவி இப்படி கீழே இழுத்து போட்டுட்டாளே, இவளுகளாவது தூக்கி விட்டுருக்கலாம்ல. பார்த்துட்டு பேசாம போறாளுக. ஏங்க, எதுக்கு இந்த எல்லா மரத்துலயும் சிரட்டைய கட்டி தொங்க விட்டுருக்காங்க? ஏம்மா, இந்த மரத்துல இருந்து வடிகிற பாலெல்லாம் சிரட்டையில தான் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் வேற பாத்திரத்துல ஊத்துவாங்க. அப்படியாங்க? உலகத்துல என்னெல்லாம் அதிசயம் நடக்கு பாருங்களேன். ஆமா ராணி. ஏங்க, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். கேளுமா. ஏன் எப்பவும் மூஞ்சிய இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிருக்கீங்க? நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியது தானே. ஏம்மா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன், என் முகமே அப்படித்தான் இருக்கு. சிரிச்சா நல்லா இருப்பீங்க, சிரிங்க பாப்போம். யாத்தாடி, இதுக்கு அந்த மூஞ்சே பரவாயில்ல, அப்படியே வச்சுக்கோங்க. என்னைய பார்த்தா இவளுகளுக்கெல்லாம் எப்படி தெரியுதுன்னு தெரியல. வாங்க போவோம். இந்த பழம் பார்க்க செர்ரி பழம் மாதிரியே இருக்குல்ல? ஆமால, அப்படித்தான் இருக்கு. நம்ம கொஞ்சம் பறிச்சு எடுத்துட்டு போவோமா? ஸ்கூல்ல போய் எல்லார்கிட்டையும் காட்டலாம் நாங்க காபி தோட்டத்துக்கு போனோன்னு. யாராவது ஒருத்தர் ஏறி பறிப்போம். நானே பறிச்சு போடுறேன், புடிங்க. இந்த பழத்தை புடிச்சு உண்டிக்கோல்ல வச்சு அடிச்சோம்னா எல்லாரும் மேலேயும் நங்கு நங்குன்னு அடிக்கும்ல. அதெல்லாம் செய்யக்கூடாது, சும்மா வேணா தூக்கி எறியுவோம். உண்டிக்கோல்லாம் வச்சு அடிச்சா வலிக்கும். இவனுங்க இப்படித்தான் சொல்லுவானுங்க. நம்ம கொஞ்சம் எடுத்து தனியா பாக்கெட்ல ஒளிச்சு வச்சுக்கிடணும். பிரபு, போதும், இறங்கி வா. அடுத்து ஏதோ ரப்பர் தோட்டம்னு ஒன்று இருக்கான், அதை போய் பார்ப்போம். ரப்பர் தோட்டமா? டீச்சர் அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல, போய் பார்ப்போம். எந்த டீச்சர் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியலையே. ஏட்டி, இதுதான் தலைவர் சொன்ன ரப்பர் தோட்டம். அப்படியாக்கா? என்னைய மாதிரியே எல்லா மரமும் உயரமா இருக்கு. ஏக்கா, இது அந்த மரம் இல்ல, இது வேற ஏதோ மரம். ஏட்டி, என்ன உளர்ற? இந்த மரம் தான், இங்கதான் ரப்பர் தோட்டம்னு எழுதி இருந்துச்சு. ஏக்கா, அலி ரப்பரு மரத்துல காய்க்கும்னு தலைவர் சொன்னார்ல, இங்க எந்த மரத்துலயும் காய்க்கவே இல்லையே. அதானே, ரப்பரையே காணுமே. ஏக்கா, உங்களுக்கு தெரியாதா? இப்ப ரப்பரு சீசனு இல்ல, அது மே மாசம்தான் காய்க்கும். அப்பந்தான் ஜூன் மாசம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ரப்பர் வாங்கிட்டு போவாங்க. அப்படியாட்டி, எல்லாம் தெரிஞ்சிருக்கே உனக்கு. ஐ பொக்க. நீங்க பேசுறதெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அலி ரப்பரு மரத்துல காய்க்காது. இங்க எல்லா மரத்தையும் பாருங்க, ஒரு சிரட்டைய கட்டி வச்சிருப்பாங்க. இந்த மரத்தை லேசா கீறி விட்டா அதுல இருந்து வர்ற பால் அந்த சிரட்டையில போய் நிறையும்.
அதுக்கப்புறம் அந்த பாலை எடுத்து ரப்பர் ஷீட்டு டயரு டியூப்பு எல்லாம் செய்வாங்க. அப்படியா தம்பி, எங்களுக்கு தெரியாம போயிட்டே. ராமு, என்ன நீரு என்னைய விட அறிவாளியா இருக்கீரு, இது சரியில்லையே. பேபிமா சும்மா கடை. வாங்க வேற இடத்துக்கு போவோம். பேபிமா இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல. எனக்கு என்னமோ பேய் படத்துல வர்ற காடு மாதிரி இருக்கு. சுத்த ரசனை கெட்டவளா இருக்காளே. மாப்பிள்ள வாங்க மாமா, சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தேன். அதெல்லாம் பரவாயில்ல மாப்பிள்ள, எனக்கு பாத்ரூம் எங்க இருக்குன்னு தெரியல. இந்த ஊர்ல பாஷை ஒன்றும் புரியல, வந்து உதவி பண்றீங்களா? சரி மாமா, நான் வாரேன். பேபிமா நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. இந்த பாலடைஞ்ச காட்டுக்குள்ள தனியா விட்டுட்டு போயிட்டானுங்களே. அப்பாடா, ஒரு ஆள் கிடைச்சிட்டு இப்பந்தான் நிம்மதியா இருக்கு. இங்க தனியா உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஐ, நம்ம கூட்டமே வந்துட்டு. வாங்க லட்சுமி அக்கா, வாங்க மாலாக்கா, வாங்க இருங்க. நல்ல குளிர்ந்தாப்புல இருக்குல்ல? ஆமாக்கா, பேசாம மாந்தோப்புல தூங்குன மாதிரி இங்கேயும் தூங்கிடுவோமா? நீ வேற ஞாபகப்படுத்தாதடி, தலைவர் கேட்டுருவாரோன்னு இன்னும் பக்கு பக்குன்னு இருக்கு. அண்டங்காக்கா கொண்டக்காரி. ரெண்டக்க 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 பாட்டி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எந்திரிச்சு ஆடுவோம். ஐயா ரெட்டு பல்லுக்காரி. ரெண்டக்க ரெண்டக்க ரெண்டக்க. ஐரா மீனு பல்லுக்காரி. ரெண்டாக்க ரெண்டாக்க ரெண்டாக்க. அண்டங்காக்கா கொண்டக்காரி. ரெண்டக்க 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 ரெண்டக்க. பூவால் ஒரு போடு போட்டா சைவ காட்டு வேட்டக்காரி. நானும் வாரேன். லட்சுமி அக்கா பாடுங்க. அண்டங்காக்கா கொண்டக்காரி. ஐரா மீனு பல்லுக்காரி. ரெண்டாக்க 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 ரெண்டாக்க. விஜய், இங்க எதுக்கு துணி எல்லாம் காய போட்டு வச்சிருக்காங்க? பிரியா இதெல்லாம் துணி இல்ல, இதெல்லாம் ரப்பர் ஷீட்டு. இதெல்லாம் காய போட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்து எல்லாம் செய்வாங்க. அப்படியா, சரி சரி. ஏல அவகிட்ட பேசணும், நீ போய் பேசுறியா? வேண்டாம் வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு, இன்னொரு நாளைக்கு பேசுறேன். சண்டை போடும்போது மட்டும் கத்தி கத்தி சண்டை போட்ட, இப்போ மட்டும் பேச பயப்படுற. அதெல்லாம் அப்படித்தான், அப்புறமா பேசிக்கிறேன். எப்படியோ போய் தொலை, வா போவோம். எட்டி, என்னத்த ரொம்ப நேரமா எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க? இங்க யாரோ தங்கி இருக்காங்க டி, பார்க்க ஆங்கிலோ இந்தியன் வீடு மாதிரி இருக்கு. அப்படின்னா என்னது டீ? வெள்ளைக்காரங்க வீடு டி. அப்படியா, அதுக்கு என்ன இப்போ? ஏட்டி, உனக்கு வாசம் வரலையா? வீட்டுல ஏதோ சமைச்சு வச்சிருக்காங்க, போய் சாப்பிடுவோமா? ரொம்ப பசிக்கி. ஆமாட்டி, பசிக்கத்தான் செய்யுது. காலையில சாப்பிட்டுட்டு வந்தது, இப்போ மத்தியானம் ஆயிட்டு. சாப்பிடுவோமா? நல்ல வேலை இவளுக கூட வந்தேன், சோறு கிடைக்கும். வாங்க உள்ள போய் பாப்போம். ஏட்டி, கதவு திறந்து தான் கிடக்கு. வாங்க வாங்க உள்ள போவோம். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல உள்ள சாப்பாடு இருக்குன்னு. ஆமாட்டி, கரெக்டா தான் சொல்லியிருக்க. உள்ள சாப்பாடு இருக்கு, சப்பாத்தியும் கோழிக்கறியும். ஒரு புடி புடிப்புமா? ஆரம்பிங்க. ஞம் 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 ஞம். கவு 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 கவு. ஞம் 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 ஞம். டேஸ்ட் சூப்பரா இருக்கே. ஆமாட்டி, டேஸ்ட் அள்ளுது. நல்ல வேலை, குழம்பு சட்டி நம்ம கிட்ட தான் இருக்கு. நிறைய சிக்கனை எடுத்து எடுத்து போட்டு தின்ற வேண்டியதுதான். மாலாக்கா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சிக்கன் எல்லாத்தையும் தனியா காலி பண்ணிடலான்னு தானே? எப்படித்தான் கண்டுபிடிக்காளுகளோம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லாட்டி, சும்மா பார்த்தேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போவோம்.
ஆமாம் ஆமாம், எந்த வேலையை செஞ்சாலும் சுத்தமாக செய்யணும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. எங்க அம்மாவும் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க. நல்லா சாப்பிட்டாச்சு, தூக்கம் வருது. பெட்டு வேற பார்க்க அழகா இருக்கு. ஒரு தூக்கத்தை போடுவோமா? இது குழந்தைங்க பெட்ரூம்னு நினைக்கேன், அதான் பங்க் பெட்லாம் வச்சிருக்காங்க. என்னமோ பேரு சொல்ற, வாயில நுழையல. சரி பரவாயில்ல, பெட்டு நல்லா இருக்கு, படுத்துற வேண்டியதுதான். ஏட்டி மேலே இருக்கிறதும் பெட்டா? ஆமாக்கா, 2-3 குழந்தைங்க இருந்தாங்கன்னா இப்படித்தான் செஞ்சு வைப்பாங்க. ஒரு குழந்தை மேலே படுத்துக்கிடும். அப்படியாட்டி? நல்லா இருக்கு. ஏணிலாம் வச்சிருக்காங்களே, நான் மேலே ஏறி படுத்துக்கட்டா? காசா பணமா? ஏறி படுங்க. ஏட்டி பயமா இருக்கே. சின்ன பிள்ளையிலே ஏறி மேலே படுக்கு. நீங்க ஏன் பயந்துட்டு கிடக்கீங்க? தூக்கி விடட்டா? வேண்டாம் வேண்டாம், நானே ஏறிக்கிடுறேன். ஏறிட்டேன் பாத்தியா? சரி, நீங்க அங்க படுத்துக்கோங்க, நாங்க 2 பேரும் இங்க படுத்துக்கிடுறோம். ஐ ஜாலியா இருக்கு. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நம்மளும் படுப்போமா? நல்லா ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அப்புறமா போவோம். ஏட்டி அந்த ஏசியை போட்டு விடு. சரி சரி. எம்மா, நீ எதுக்கு டூருக்கு வந்த? அதுக்கு ஊர்லயே கிடக்க வேண்டியது தானே? ஏன் தங்கமே, டூருக்கு வந்ததுல இருந்து மேலுக்கே சரியில்லை. உங்க பாட்டிக்கு வேற உடம்பு சரியில்லையா? கவலைப்பட்டு கவலைப்பட்டு எனக்கும் உடம்பு சரியில்லாம போயிட்டு. அடக்கடவுளே, பாட்டியை பார்க்கத்தான் தாத்தா இருக்காருல்ல, நீ ஏன் கவலைப்பட்டுட்டு கிடக்க? தாய்க்கு உடம்பு சரியில்லைன்னா பிள்ளைக்கு எப்படிம்மா தூக்கம் வரும்? சரிம்மா, பேச்ச விடு. உன்கிட்ட பேசுனா கூட கூட பேசிக்கிட்டு இருப்ப. பாத்தீங்களா மாப்பிள்ள எப்படி பேசுறான்னு? பேபிமா, அத்தையே அப்படிலாம் பேசக்கூடாதுமா. சரி பொக்க. நான் போய் எல்லாருக்கும் சாப்பிட ஏதாட்டும் வாங்கிட்டு வாரேன். மாமா இருங்க, நான் போய் ஏதாட்டும் வாங்கிட்டு வரேன். பேபிமா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ராமு, கேரளால என்ன சாப்பாடு ஸ்பெஷலா இருக்கும்? கேரளால ஆப்பம், புட்டு, கடலைக்கறி இதுதான் ஸ்பெஷலு. நம்ம ஊர் சாப்பாடும் இங்கே கிடைக்கும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். புட்டும் ஆப்பமும் வாங்கிட்டு வாரோம். சரி பேபிமா, நான் போய் வாங்கிட்டு வரேன். மாமா, எல்லாருக்கும் அதையே வாங்கிட்டு வந்துடவா? சரி மாப்பிள்ள, அதையே வாங்கிட்டு வந்துருங்க. நானும் கூட வரட்டுமா? சரிம்மா, வா. நம்ம போனாதானே அங்கேயே ஒரு ரவுண்டு சாப்பிட்டுட்டு வர முடியும். வா போவோம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்ன பண்ண போற? சும்மா நெல்லியா ஒரு நிமிஷம். வாங்க ஓடிடுவோம். எதுக்கிட்டி இப்போ பெல்ல அடிச்சிட்டு வந்த? அது மாலாக்கா ரூமு. யாரு பெல் அடிச்சான்னு கொஞ்ச நேரம் குழம்பிட்டு அலையட்டும். சரி வா, ஓடிடுவோம். என்ன பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு, ஆனா யாரையுமே காணுமே. எதுக்கும் பாப்போம், யாராவது ஒளிஞ்சு இருப்பாங்க. இங்க பாப்போம், ஒருவேளை இங்க இருப்பாங்களோ? யாரையுமே காணுமே, ஆனா பெல் அடிச்ச சத்தம் கேட்டுச்சே. ஒருவேளை பேயா இருக்குமோ? ஆத்தாடி, உள்ள ஓடிருவோம். பேபிமா, இந்த கடையில தான் புட்டு நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். இந்த கடையை எப்படி கண்டுபிடிச்சீரு? நேத்து ராத்திரி கொஞ்ச நேரம் வாக்கிங் போகும்னு வந்தேன், அப்பந்தான் பார்த்தேன். அதான் நேத்தே வந்திருக்கீர்ல, சாப்பிட்றதுக்கு ஏதாட்டும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. சரி வா, இப்போ வாங்கி தாரேன். சீக்கிரம் போறோம், எல்லாம் காலியாயிர போகுது. இந்த சேர்ல உட்காருவோமா? ஆட்டும் ஆட்டும். என்ன சாப்பிட போற? எல்லாத்தையும் மறந்துடுவீரு, அதான் சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். மறக்கல, சும்மா கேட்டேன். ஏப்பா தம்பி, ஒரு பிளேட்டு சிக்கன் கொத்து பரோட்டா கொண்டு வாப்பா. ஐ, புரோட்டா வந்துட்டு, ஆரம்பிச்சிருவோம்.
நீர் சாப்பிடலையா? நான் ரூம்ல போய் சாப்பிட்டுக்கிறேன் பேபிமா. மாமாவும் அத்தையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல. சாப்பிடலைன்னா போறோம். எம் 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 எம். அட சூப்பரா இருக்கே. சாப்பிட்டு முடிச்சாச்சு, போவுமா? போதுமா உனக்கு? வேற ஏதாட்டும் சாப்பிட்றியா? அதான் பார்சல் சொல்லியிருக்குல்ல, ரூம்ல போய் சாப்பிடுவேன். சரி வா போவோம். ஊரை பார்த்தா நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கு. ஆமா பேபிமா, எல்லா ஊரும் அப்படிதான் இருக்கும். பகல்ல தான் நல்லா அழகா தெரியும், ராத்திரி எல்லாம் ஒரே மாதிரி தான் லைட்டு போட்டு வச்சிருப்பாங்க. யோ பொக்க, நேற்று நைட்டு தூங்கும்போது பேய் வந்த மாதிரி இன்னைக்கும் வந்துருமோ? அதெல்லாம் ஒன்றும் வராது, சும்மா வா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எல்லாத்தையும் கரெக்டா வாங்குனீரா? வாங்கிட்டேன். ஆப்பம், புட்டு, கடலைக்கறி, மட்டன் குழம்பு எல்லாம் வாங்கியிருக்கேன். சோத்தை பத்தி பேசுறாங்க, போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோம். மாமா நல்லா சாப்பிடுங்க, இதெல்லாம் இந்த ஊரு ஸ்பெஷல் சாப்பாடு. நம்ம ஊர்லயே இதெல்லாம் கிடைக்குமே மாப்பிள்ள? கிடைக்கும் மாமா, ஆனா இங்க நல்லா டேஸ்டா இருக்கும். டேடி நைனா, அம்மாவை எங்க காணோம்? அவளுக்கு ராத்திரி சாப்பாடு வேண்டாமா, போய் தூங்கிட்டா. அப்படியா மாமா? நான் அத்தைக்கும் சேர்த்து தான் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். அதான் நான் வந்துட்டேன்ல. வந்துட்டாக ஐயா. பெல் அடிச்சு விட்டுட்டு போனது தப்பு போலையே. எனக்காக தட்டுல சாப்பாடெல்லாம் வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்களே, சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாலாக்கா, எக்ஸ்ட்ரா தான் இருக்கு. தம்பி, எக்ஸ்ட்ரா இல்லைன்னாலும் சாப்பிட்டுட்டு தான் போவேன். சரியான சோத்துக்கு செத்ததா இருக்கும் போல. என்னது இது, இவ்வளோ நேரம் ஆயிட்டு இன்னும் தூக்கமே வர மாட்டிக்கே. என்ன பண்ணன்னு தெரியலையே. பேசாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே போவோம். இவளுகெல்லாம் எப்படித்தான் தூங்குற ஆளுகன்னு தெரியல. படுத்த உடனே நல்லா தூங்கிடுறாளுக. நம்ம தான் தூக்கம் வராம கிடக்கும். சரி, மொட்டை மாடிக்காவது போவோம். இந்த பொக்கவாயி தாத்தா என் கூட சண்டை போட்டுட்டு போயிட்டாரே. எங்க போனாருன்னு தெரியலையே. எப்படி தேட? பாச தெரியாத ஊரு, எங்கேயாவது போய் விழுந்து விழுந்து கிடக்க போறாரு. சரி, நம்ம போய் தேடுவோம். கூட இவளையும் கூட்டிட்டு போவோம். மாலா, எந்திரி. ஏட்டி எந்திரி டி. ஆ விடுங்க பாட்டி, மேலே உளுந்து கடிக்காதீங்க, விடுங்க. ஒழுங்கா கூப்பிட்டா வரமாட்டேன், அதனாலதான் கடிச்சேன். உடு கிழவி உடு, என்னை எதுக்கு கடிக்க? உடு. எதுக்கு தூங்கும் போது கடிச்சு வைக்கீங்க? வாயை பொழந்துக்கிட்டு வாரீங்களே நல்லா. ஏட்டி மாலா, தாத்தா கோவிச்சுக்கிட்டு போயிட்டாரு. என்கிட்ட சண்டை போட்டாரு. அவரை தேடி போவோம். எங்க போனாருன்னு தெரியல. நீயும் வா என் கூட. என்ன கிழவி திடீர்னு அழுதுகிட்டு இருக்கு? வா வா, சீக்கிரம் போவோம். பாட்டி கையை விடுங்க, நான் தூங்க போறேன், நீங்க வேணா போங்க. கோழி திருடுனதுக்கு உன்னைய போலீஸ்ல புடிச்சு கொடுக்க கூப்பிடல. பயப்படாத, தாத்தாவை கண்டுபிடிக்கத்தான் கூப்பிடுறேன். வா. என்னது போலீஸா? கிழவி என்ன இப்படி பயமுறுத்துது? வா, போய் தாத்தாவை தேடுவோம். என்ன இந்த கிழவி என்னைய கடத்தி கூட்டிட்டு போகுது? என்ன செய்ய போகுதுன்னு தெரியலையே. இது கூட போய் எப்படி நான் தாத்தாவை தேட முடியும்? நம்ம ஒன்று சொன்னா இது ஒன்றுலாம் சொல்லும். ஒழுங்கா ரூம்லயே படுத்திருக்கலாம். இந்த பாட்டியும் தாத்தாவும் ஒழுங்கா படுக்கவே உடம்படைக்காகல. எவ்வளவு தொல்லை பண்றாக. இங்க வந்து கொசுக்கடிக்குள்ள கிடக்க வேண்டி இருக்கு.
அலெக்ஸு, நீ இங்கே தான் இருக்கியாப்பா? ஆட வாங்க சேகரண்ணே, என்ன இந்த பக்கம்? ஒன்றும் இல்லைப்பா, மாற்றி மாற்றி வேற இடத்துல தூங்குறது தூக்கமே வரமாட்டேக்கி. நேற்று படகு வீட்டுக்கு போயிட்டோம், அங்கேயும் தூக்கம் வரல. பேய் வந்து தொல்லை பண்ணி தூங்க விடாம பண்ணிட்டு, இன்னைக்கு இங்கே வந்து படுத்தோடனே தூக்கமே வரமாட்டேக்கி. அதான் சரி மொட்டை மாடிக்கு போயிட்டு வருவோன்னு வந்தேன். பேயா? என்ன பேயின? எனக்கு ஒன்றும் தெரியாது. எப்பா நேற்று படகு வீட்டில் பேய் வந்து திருடங்க வந்து எவ்வளோ கலாட்டா நடந்துச்சு, உனக்கு ஒன்றும் தெரியாதாக்கும்? என்ன, ரூம்ல படுத்தா பாட்டியும் தாத்தாவும் மேலே மேலே வந்து உளுந்து தொல்லை பண்றாங்கண்ணே. அதனால எங்க போனாலும் மொட்டை மாடியில போய் படுத்துக்கிடுறேன். அப்படியாப்பா? உன் கதையை கேட்டால் பாவமா இருக்கே. என்ன செய்யண்ணே, அதெல்லாம் விடுங்க. என்ன, தாத்தா வந்திருக்காரு? அட தாத்தா, எதுக்கு நீங்க வந்தீங்க மொட்டை மாடிக்கு? இங்க கொசு கடிக்குமே. ஏன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு கோவச்சுக்கிட்டு வந்துட்டேன். அடக்கடவுளே, தாத்தா என்னாச்சு? எதுக்கு கோவிச்சுக்கிட்டு வந்தீங்க? பல்லு செட்டை கலத்தி வச்சேன் தம்பி, கழுவி வையுமான்னு சொன்னேன். அவ கழுவி சன்னல்ல கொண்டு போய் வச்சிருக்கா. நாய் வந்து தூக்கிட்டு ஓடிட்டு. அடக்கடவுளே, அப்புறம் என்னாச்சு? பல்லு சட்டை எங்கம்மான்னு கேட்டா, எனக்கு பழைய சோறுலாம் வேண்டாம், நல்ல எலும்பு கறியா பார்த்து வாங்கிட்டு வாங்க, நான் சாப்பிடணும்னு சொல்றா. நானே பல்லு சட்டை காணோன்னு கவலையில இருக்கேன். இவ எலும்ப கடிச்சு திங்க போறாளாம். எவ்வளவு கொழுப்பு இருக்கும், அதான் சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். ஏட்டி மாலா, உனக்கு தாத்தா எங்க போயிருப்பாருன்னு ஏதாவது தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட சொல்லிட்டா போனாரு. உனக்கு தெரியுமா? சொல்லு சொல்லு, சீக்கிரம் சொல்லு, தாத்தாவை கண்டுபிடிக்கணும், சொல்லு. பாட்டி, எனக்கு தெரியாது. தூங்கிக்கிட்டு இருந்தவளை கடிச்சு எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டு சொல்லு சொல்லுன்னு உயிரை வாங்குதே இது. ராசாவே ஒண்ணே காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு தாத்தாவ காணோம், எங்க போய் தேடுவேன். பாட்டிய பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. சரி, போய் தாத்தாவை தேட உதவி பண்ணுவோம். ஓ தாத்தா, எங்க இருக்கீரு? பாட்டி, கவலைப்படாதீங்க, தாத்தாவை கண்டுபிடிச்சிடலாம். என்னது, ஐஸ் வேணுமா? நானே என் புருஷனை காணோம்னு கவலையில இருக்கேன், உனக்கு ஐஸ் வேணுமா? பாட்டி, மறுபடியும் கடிச்சு வச்சிடாதீங்க, என்னால தாங்க முடியாது. ஒழுங்கா வா, ஐஸ் எல்லாம் வாங்கி தர மாட்டேன், சரியா? வாங்குத்தம்மா, ஏன் குத்தம்மா, யார நானும் குத்தம் சொல்ல. தாத்தா இது தொல்லை தாங்க முடியாம தான் ஓடி போயிருக்கும். இது தெரியாம இது என்னைய கூட்டிட்டு தெரு தெருவா அலையுது. ஏங்க, எங்க இருக்கீங்க? வந்துருங்க, உங்களை தேடி அலைய முடியல. வேற பல்லு செட்டு வாங்கி தாரேன். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு, தாத்தாவை காணோம், எங்க போய் தேடன்னு தெரியலையே. பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். என்ன மாலா, சீக்கிரம் எந்திரிச்சிட்ட போல, காலங்காத்தாலேயே இங்க வந்து உட்கார்ந்துருக்க. என்னது, விடிஞ்சிட்டா? ஆமாட்டி, அது தெரியாம தான் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கியாக்கும். ஏங்க, ராத்திரி பூரா இந்த பாட்டி தாத்தாவை தேட போகணும் வான்னு கூட்டிட்டு போயிட்டு என்ன உயிரை வாங்கி எடுத்துட்டு. என்னது,
தாத்தாவை தேடி போனீங்களா? ஆமாண்ணே, தூங்கிக்கிட்டு இருந்த என்னைய நல்லா கடிச்சு எழுப்பி கூட்டிட்டு போய் ராத்திரி பூரா வச்சு கொலையா கொன்னுட்டு பாட்டி. அடக்கடவுளே, தாத்தா மொட்டை மாடியில தூங்கிக்கிட்டு இருக்காரு. என்னது, மொட்டை மாடியில் இருக்காரா? இது தெரியாமையா ஊரெல்லாம் தேடி அலைஞ்சோம்? பாட்டி வாங்க என் கூட. நம்ம ஒன்று சொன்னா இது ஒன்று சொல்லும். இதுகிட்ட பேசவே கூடாது. பேசாம கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் மொட்டை மாடியில் விட்டுற வேண்டியதுதான். எங்கடி கூப்பிடுற? நான் வரல. உடுடி என்னைய. பேசாம வாங்க. இழுத்துட்டு போனாலும் உனக்கு ஐஸ் வாங்கி தர மாட்டேன். ஊருக்கு போன உடனே முதல்ல இந்த பாட்டிக்கு ஒரு செவிட்டு மிஷினை திருடியாவது கொடுத்துடணும். வாங்க பாட்டி, தாத்தா இங்கதான் இருக்காரு பாருங்க. கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன், காதல் முகம் கண்டு கொண்டேன். ஏங்க எந்திரிங்க. எதுக்கு என்னைய எழுப்புன? உங்க பல்லு செட்டை நாய் கொண்டு வந்து போட்டுட்டு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி வா போவோம். அட கிறுக்குகளா, ஒரு பல்லு செட்டுக்கா இவ்வளவு அளப்பற?